கிருபையும். ஆமென். ஹல்லேலூயா. ஃபெய்த் அண்ட் கிரேஸ். ஆமென். இது ரெண்டும் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்மை கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலத்தில் விளங்கச் செய்வதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது. ரட்சிப்பு எப்படி வந்துச்சு நமக்கு அப்படின்னா, நம்மளுடைய கிரியையினால அல்ல, நம்முடைய செயல்னால். நீங்க நல்லவங்கன்றதுனால கர்த்தர் உங்களை வீட்டுக்குள்ள, நீ டெய்லியும் சர்ச்சுக்கு வந்தன்றதால உன்னை காப்பாத்தல. அல்லேலூயா. நீ பல நன்மைகள் செஞ்சதுனால ஆண்டவர் உன்னை காப்பாத்தல. அவர் உண்மையில் வைத்த மிகுந்த அன்பினாலே, அவர் அந்த அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையில் வைத்த அன்பினாலே உன்னை ரட்சித்துக் கொண்டார், மீட்டுக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நான் எங்கேயாவது நான் ஜெபிச்சேங்க, நான் சின்ன பிள்ளைலேருந்து ஜெபிச்சேங்க, நான் சின்ன பிள்ளைலேருந்து ஆண்டவரை தேடினேங்க, ஓடுனேங்க. அப்படி இப்படி நம்ம சொல்றதுனால நம்ம ரட்சிக்கலாம். ஆண்டவர் ஓமன் ஆண்டவர் அன்பு வச்சிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நான் தசமம், அந்த ஆயக்காரன் பாருங்க, நான் தசமம் காணிக்கை செலுத்துறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் ஓய்வு நாளை சரியா அனுசரிக்கிறேன், ரட்சிப்பை பெற்றாரா அப்படின்னா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், உங்களுடைய செயல்களினால் நீங்கள் மீட்கப்படவில்லை. அல்லேலூயா. மீட்கப்படவில்லை என்றால் இன் ஃபியூச்சரும் உங்க செயல்களினால் எப்படி இருக்கும், நீங்க மீட்கப்படுறது இல்லை. எப்பயுமே அவர் இரக்கத்தினால் தான் நீங்கள் மீட்கப்படுறீங்க. ஆமென். அல்லேலூயா. பாஸ்ட்லயும் சரி, பிரசன்ட்லயும் சரி, பாஸ்ட்லயும் சரி, பிரசன்ட்லயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி, என்ன அப்படின்னா கிருபையினால. அல்லேலூயா. இது உங்க மனதுல ஆழமா இருக்கணும். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. உபவாசம் போட்டா 2 ஜூஸ் அடிச்சு குடிச்சிடுறது. அல்லேலூயா. இது உபவாச கணக்கிலே வராது. நான் உபவாசம் இருந்து ஜெபித்தேன், அதனால் தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொல்ல முடியுமா? இல்லை. நான் ஆண்டவரை கூப்பிட்டேன், என்னை தாழ்த்தினேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு தாழ்த்தினேன், அவர் கிருபையினால பெற்றேன். அல்லேலூயா. எல்லாமே அவர் கிருபையினாலதான். நான் ஜெபிச்சதுனால இல்லை. வசனமே சொல்லுகிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அல்லேலூயா. நான் விரும்புறதுனால மட்டும் இல்ல, நான் ஓடி ஓடி ஜெபிக்கிறதுனால அல்ல, நான் ஓடி ஓடி பிரயாசப்படுறதுனால மட்டும் இல்ல, அவர் இரக்கம் கொண்டவராக இருப்பதினால் காரியம் வாய்க்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார்னா, நீங்க கிரியை விசுவாசிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது, தேவனுடைய கிருபையை விசுவாசிக்கிறவங்களா இருக்க வேண்டும். இது ரொம்ப கஷ்டம். யாருக்கு தெரியுங்களா? கிரியை நம்புறவங்களுக்கு. அல்லேலூயா. தன்னுடைய கிரியை, நீதியின் கிரியை நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு சரியா இருந்தேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் ஜெபிச்சேன் தெரியுமா, எப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி தன் கிரியை நம்புவர்களுக்கு தேவனுடைய கிருபையை விசுவாசிப்பது கடினம். அல்லேலூயா.
ஆனா என்ன சொல்லுங்க, நம்முடைய கிரியை வந்து அது குப்பையா இருக்குது. தாவி சொல்றாரு, அது வந்து என்ன சொல்றது, நீதி வந்து குப்பையா இருக்குது அப்படி. ஆமா, அனுதினமும் உம்மில் நான் பிழைத்திடவே அனுக்கிரகம் செய்யும் ஐயா. அனுதினமும் உம்மில் நான் பிழைத்திடவே அனுக்கிரகம் செய்யும் ஐயா. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாமாகும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாமாகும். அனுதினம் உம்மில் நான் பிழைத்திடவே அனுக்கிரகம் செய்யும். கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் மலர்ந்திடவே அனுக்கிரகம் செய்யும் ஐயா. நீங்க சொல்லிட்டே இருக்கு, நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு 4 சொல்லி பாருங்க. சொல்லிதான் பாருங்க. இல்ல நீங்க சும்மா சொல்லி பாருங்க, நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட். இல்ல சொல்லும் போதே உங்க மனசாட்சி என்ன பண்ணும், அவ்வளவு நீ பர்ஃபெக்டா, அல்லேலூயா, உண்மையா நீ அவ்வளவு பர்ஃபெக்டா. நீ போய் சொன்ன 3 நாள் உபவாசம் பண்ணேன் அப்படின்னு, அதனால கர்த்தர் இறங்கி எனக்காக நின்றுட்டார் அப்படின்னு. வைராக்கியம் தேடலுக்காக நிற்பாரு, ஆனா உபவாசத்துக்காக நின்னாரு அப்படின்னு நம்புறாரு. அந்த உபவாசத்துக்கு 3 நாள் உபவாசம் பண்ணேங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, தண்ணி கூட குடிக்கலையா நீங்க? எதிராக இருக்கீங்க. தண்ணிலாம் கொஞ்சமா குடிச்சேன். அல்லேலூயா. சரி, பார்த்தீங்கன்னா நிறைய கேட்குறாங்க, எப்படி உபவாசம் பண்ணீங்க, என்ன மாதிரி உபவாசம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 3 நாள் உபவாசம் பண்ணீங்க. அல்லேலூயா. சாப்பிடாம இருந்தேன் 3 நாள், இடையில ஒரு பிஸ்கட் கூட சாப்பிடலையா? இப்போ சாப்பிட்றதுன்னு சொல்றதா, சாப்பிட்டேன்னு சொல்றதா, இப்போ சாப்பிட இல்லைன்னு சொல்றதா? நான் வந்து 3 நாள் உபவாசம் சொல்லிட்டேன். இப்போ நான் ஜூஸ் குடிச்சதை, டீ குடிச்சதை, இல்லை பிஸ்கட் குடிச்சதை, வடை சாப்பிட்டதை, அதெல்லாம் எப்படி சொல்றது? அல்லேலூயா. அப்பயே என்ன ஆயிடுச்சு, நீ உன் கிரியைகள் முடிந்தது, அவர் கிருபை தொடங்கினது. அல்லேலூயா. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் உபவாசத்துக்காக சொல்றேன். நிறைய விஷயத்துல நான் நைட்டெல்லாம் படிச்சேங்க, அந்த மார்க் வந்துச்சுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் உழைச்சேங்க. உள்ளத்துல இருந்து ஆண்டவர், நீ மட்டும்தான் உழைச்சியா? அல்லேலூயா. நீதான் உழைச்சியா? அல்லேலூயா. கண்டிப்பா கேட்பாரு உள்ள. அப்ப 2 3 4வது பேர்ட்ட சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இல்ல நம்ம சொல்றது தப்பு. அல்லேலூயா. நான் உழைச்சது இல்ல, அவரு உழைக்க கிருபை கொடுத்தாரு, வெள்ளம் கொடுத்தாரு. அல்லேலூயா. அவரு இல்லைன்னா நான் இல்ல. அல்லேலூயா. அதனால கிரியைகள் அல்ல, கிருபையை விசுவாசிக்க உங்களை நான் அழைக்கிறேன். அல்லேலூயா. இந்த கிரியை விசுவாசிக்கிறேங்க, நான் நீதியான வாழ்க்கை வாழ்றேன், நான் நீதியா இருக்கேன், எல்லாம் பர்ஃபெக்ட். நீங்க ஒரு விஷயத்துல நீதியா இருந்திருப்பீங்க, நீங்க எங்கேயாவது தவறி இருப்பீங்க. அவன் எல்லாரும் பாக்குற இடத்துல வந்து தவறி இருப்பான், ஒரு இடத்துல அவன் பர்ஃபெக்டா இருந்திருப்பான். அல்லேலூயா. வேசியான ஒரு ஸ்திரீயை பார்க்கும்போது, ஒரு குடும்ப ஸ்திரீயா இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது, இவன் வந்து அந்த ஆயக்காரன் பரிசீலிக்கிறது தான். அல்லேலூயா. இவன் வந்து ரொம்ப பாவியான ஸ்திரீ, இவன் வந்து நான் வந்து நீதியா வாழ்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு கிரியையை நம்புறவனுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. செயல்களை நம்புறவனுக்கு. அல்லேலூயா. அப்படி இல்லைங்க, இதுல இருந்து கண்டிப்பா நீங்க வெளியே வந்துருங்க. உங்க விசுவாசம் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு, கிரியையினால் நீ விசுவாச உன் கிரியையினால உன்னை நான் காப்பாத்துறேன்னு ஆண்டவர் சொல்லல. நீ என்னை விசுவாசிக்கிற, நம்பிட்டு இருக்க, உன் கிரியன்றதுலாம் எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை.
என் பார்வைக்கு எல்லா ஓட்டையும் தெரிஞ்சிடும். அல்லேலூயா. உள்ளத்துக்குள்ள இருக்கு. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்றேன்னு முதல்ல கேட்கிறேன், நீ நேசிக்கிறியா? பேதுருல நேசிக்கிறாரு. ஆமாண்டா நேசிக்கிறேன் திட்டமா. அவர் அன்பு மேல அவருக்கு திட்டகாத்த நம்பிக்கை. அல்லேலூயா. மறந்துட்டார், மறந்துடுச்சத. அல்லேலூயா. ரெண்டாவது நேசிக்கிறியா? நேசிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்தது திருப்பி உண்மையாவே நேசிக்கிறியா? நீ பயந்து நடிக்க எனக்கு ஓடுன ஆளாச்சு. அல்லேலூயா. உடனே பேதுரு சொல்றாரு, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லையா, என் பலவீனத்தில் உண்மை நேசிக்கிறேன். சரி, ஓகே, இப்ப இதுதான் எனக்கு வேணும். இவர ஓப்பன் காட்டுற, என்னால ஒண்ணு இல்லை, உங்கள தயவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த இடத்துக்கு வரதான் ஆண்டவர் விரும்புறாரு. அதுதான் உண்மை. அவர் கிருபையை மட்டும் நம்பி வாழ்வதற்கு நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு முதலாவது நீங்க பிரேக் பண்ண வேண்டியது, யாராவது ரொம்ப கடினமா ஜெபிச்சு முழங்கால் போட்டு எக்ரியினால இல்லைங்க, கர்த்தர் கிருபையினால் நீ நோக்கி கூப்பிட உட்கார்றதான் அவர் விரும்புறார். அவ்வளவுதான். நீ 3 நாள் நான் உட்கார போறேன்னு சொல்ற பத்தியா, அதுதான் அவர் விரும்புறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னு நீ ஒரு பக்கம் திரும்பல. அந்த ஆயக்காரன் ஆண்டு ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சா பாருங்க, அதுதான் தன்னை தாழ்த்தினா பாருங்க. நானும் ஒண்ணு இல்லாண்டது, நான் இல்லை, நீ தான் எல்லாமே. அப்படி தாழ்த்தினா உடனே ரட்சிப்பு உனக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் விடுதலை ஆகுறீங்க? என் கிரியையினால நான் இன்னைக்கு பிழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. நான் உண்மையா இருக்கேங்க, நான் உண்மையா இருக்கேன், நான் உண்மையா. சத்தியமா 4 தடவை சொல்லி பாருங்க, நீங்க உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க இன்னும் சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பத்தி நீங்க பர்ஃபெக்டா பெருமையா சொல்ல ஆரம்பிச்சுங்க, அந்த பெருமையை உடைக்கிறதுக்கே ஆண்டவர் ஒரு விஷயத்தை அனுப்புவார். அல்லேலூயா. ஆமா, நான் அப்படிலாம் கிடையாதுங்க, நான் இப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அப்படிலாம் கிடையாதுன்னு எதை சொன்னீங்களோ அதை சந்திக்கும்படி ஆண்டவர் வச்சு ஆமா நான் ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் ஆண்டவர் எல்லாமே. சோ இன்னைக்கு கிரியைகள் இருக்க பத்தி நீங்க பேசக்கூடாது. கிரியைகளை எப்போ பேச முடியும் தெரியுமா? நான் பேசும்போதுதான். நான் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கிரியைகளை பேசுவார்கள். அல்லேலூயா. நான் கேட்டுருக்கேன் ஆண்டவர்கிட்ட, யாராவது அப்படி இருக்கிறீங்களா அப்படின்னு. அல்லேலூயா. இருந்தீங்கன்னா விட்டுருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அதை சொல்லிடுறேன், ஒரு பெரிய வெற்றி வந்தாலும் நான் ஜெபிச்சேங்க உங்களுக்காக. நீங்க அது சொல்றதுல வித்தியாசங்கள் இருக்கு. உங்களுக்கு மகிமை தேடும்படி சொல்றீங்களா இல்ல இன்ஃபர்மேஷனா சொல்றீங்களான்னு வித்தியாசம் இருக்கு. ஆமென். தட் இஸ் God knows our heart. அவங்களுக்கு ஒரு தெரியல, நீங்க ஜெபிச்சது அதை ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்குறீங்க, நானும் ஜெபிச்சேன் அப்படின்னா ஓகே. நான் ஜெபிச்சேன், நீ என்னைய புகழவில்லையே, எனக்கு ஒரு தேங்க் பண்ணலையே, கிரெடிட். இந்த நாவுக்கும் இந்த நாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. எத்தனை பேர் வரீங்க? அல்லேலூயா. சோ இப்ப மற்றவர்களிடத்துல உன் கிரியைக்காக மகிமையை நீ தேடுகிறவளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க நல்லவங்கன்றத கர்த்தர், நீ உத்தமன்றது உனக்கு சர்டிபிகேட் கொடுத்து விடுது ஆண்டவர். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. அதனால அது அவர் பார்த்துப்பாரு. அந்த வேலையை நம்ம யாரு கையிலையும் கொடுக்க வேணாம். ஏன்னா நீ புகழணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் புகழும், அடுத்த நாள் கிழிச்சி போடுறவங்க. அல்லேலூயா. அதனால மனுஷனுடைய புகழ்ச்சி வீணா இருக்கும். தேவனை நம்ம உயர்த்தும்படி நம்ம அவரிடத்தில் இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு பார்க்கிற அந்த கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த கிருபையும் விசுவாசமும் 2 தூண்கள். ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படையான தூண். நீ கர்த்தருக்குள்ள கட்டப்பட அடிப்படையான தூண் அவருடைய இரக்கத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க, உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க, அந்த இரக்கத்தை நான் விசுவாசிக்கணும் எக்காலமும். சொல்றீங்களா? என் வாழ்வின் காலமும் தாழ்வின் காலமும் உயர்வின் காலமும் அவர் இரக்கத்தால் நடந்தது. உயர்வு தாழ்வுலையும் அவர் இரக்கம் என்னை கைவிடாது. ஆமென். இந்த இரக்கம் அப்படின்ற அந்த கிருபை, அப்படி இரக்கம் கிருபை 2 பாத்தீங்கன்னா
தகுதி இல்லாதவர்கள் மேல உனக்கு இரக்கம் காட்டுறதுக்கே உனக்கு தகுதியே இல்லை. நீ அந்த அளவுக்கு மோசமான ஆளு, ஆனாலும் உன் மேல இறங்குறாரு பாருங்க, அதான் கிருபை. தகுதியே இல்லாத உனக்கு தேவன் காட்டும் இரக்கத்திற்கு பேரு கிருபை. சோ இப்ப திரும்பவும் அவங்களுக்குள்ள சொல்றீங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பிராக்டிக்கல் விஷயத்த சொல்லிட்டு, நான் தேவனுடைய கிருபையை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, சத்தமே கேட்கல. நான் தேவனுடைய கிருபையை மட்டும்தான் விசுவாசிக்கிறேன். என் கிரியை இல்ல, என் நீதி கந்தையா இருக்குது, என் நீதி அழுக்கா இருக்குது. நான் அவருடைய கிருபையை மட்டும்தான் விசுவாசிக்கிறேன். அவருக்கு என் மேல இரக்கம் உண்டு, அவர் என் மேல கிருபை வச்சிருக்காரு, அதை நான் முழுசா விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. டெலிவர் ஆகுறீங்க. ஆமென். இதுல என்ன நம்ம விஷயம் இருக்கு, சில பேர் கிரியை நல்ல கிரியைகள் செஞ்ச அதை நம்புறது, சில பேர் துர்க்கிரியைகள் செஞ்ச அதனால என் வாழ்க்கை இப்படி இருக்கு நம்புறது. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமா, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவி, நான் துரோகி, நான் வீணான காரியங்களை செய்தேன், அதனால நான் இப்படி இருக்கிறேன். நான் கிரியை, இது ரெண்டாவது கேட்டகரி. ஹல்லேலூயா. முதல் கேட்டகரி சுப்ரீம் கேட்டகரி, ரெண்டாவது கேட்டகரி வந்து இன்ஃபீரியாரிட்டி கேட்டகரி. இப்படி போயிடுவாங்க. நீ சுப்ரீமும் ஆக வேணாம், நீ இன்ஃபீரியாரிட்டியும் ஆக வேணாம், நீ எல்லாத்தையும் அவருக்கே செலுத்துன்ற. ஹல்லேலூயா. உயர்விலும் தாழ்விலும் அவர் கிருபையை மட்டும் நம்பு. அவர் ஒருவராலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மாலே அல்ல, அவர் ஒருவராலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கிரியை நீங்க நம்புனீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்து சிலுவையில் மரித்தது வீண். ஹல்லேலூயா. நீ கிரியையினால பிழைச்சு பண்ண எதுக்கு இயேசு வரணும்? ஏன் ஆண்டவர் வந்து ரத்தம் சிந்தணும்? உன் கிரியை குறைவாய் இருக்கிற பட்சத்துல நியாயப்பிரமாணத்தை நீ நிறைவேற்ற முடியல, நியாயப்பிரமாணத்தின் படி நீ நடக்க முடியல, அந்த 10 கட்டளை உன்னால் கடைபிடிக்க முடியல, உன்னுடைய கிரியை உன்னுடைய செயல்களால் அது முடியவில்லை என்பதனால் தானே இயேசு வந்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இயேசு நீக்கு நியாயப்பிரமாணத்தை நான் கடைபிடிக்கிறேன் அதனால அப்படின்னு நின்றுட்டு இருந்தீங்கன்னா அவர் வந்தது வீணாயிடுது. அவருடைய கிருபையை நீ வீணாக்குகிறாய். ஆமென், ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு எப்படி நீ சில பேர் வந்து உங்க வீட்டுல இருக்கவங்க செஞ்ச தப்புங்க, அவங்க அதனாலதாங்க இதெல்லாம் நடந்தது. வீட்டுல இருக்கவங்க செய்வாங்க, தப்பு செய்வாங்க, நம்ம தப்பு செய்யலாம், ஆனா அவர் கிருபை இருக்கே, அவர் கிருபை, சொல்லுங்க, அவர் கிருபை இருக்கே, அவரை அந்த கிருபை என்னை திரும்பவும் உயிர் மீட்பு அடைய செய்யுதே, அவரோடு சேர்ந்து அமர பண்ணுதே. வசனம் படிச்சீங்களே எபேசியர் 2ல, தேவனுடைய குமாரன் என்று அந்த இடத்துல உட்கார வைக்கிறதே. எத்தனை பேருக்கு அந்த வசனம் புரியும்? எபேசியர் திருப்பி படிங்க. அவர் கிருபை உனக்கு என்ன செஞ்சுச்சு பாருங்க. எபேசியர் 2:7. தேவனுடைய கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதத்திலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆமென். கிறிஸ்துவோடு நம்ம உயிர்த்தெழுதலை எழுப்பி அந்த தேவனுடைய குமாரன் என்ற இடத்துல நம்மையும், நாமளும் யாரு, தேவனுடைய குமாரத்திகளும் குமாரர்களுமாக இருக்கிறோன்ற இடத்துல உட்கார செஞ்சது யாரு? என்னது? நம்ம கிரியையா? தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றேன், ஆனா ஒரு பொய் சொல்லிட்டாலே. அல்லேலூயா. சொன்னா நான் சூழ்நிலைக்காக சொன்னேன் அப்படின்றேன். அல்லேலூயா. ஆனா அடுத்த நாள் கேட்டா நீ யாருப்பா அப்படின்னா, ஆண்டவருடைய கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. எப்படி உன்னால சொல்ல முடியும்? தேவனுடைய ரத்தத்தினால் திரும்ப திரும்ப கழுவப்பட்டு அந்த இடத்திற்கு நீ திரும்ப போகிறாய். வேற ஏதாவது உன்னை மாத்துச்சா அந்த இடத்துல? நீ சொன்ன பொய்களையும் நீ சொன்ன குற்றங்களையும் ஒரு நிமிட பொழுதில் மாற்றி திரும்பமாக உன்னை கிறிஸ்துவின் உட்கார பண்றது எது? அவருடைய கிருபை, அவர் ரத்தம். ஆமென். இவ்வளவு பெரிய காரியம் முன்னு இருக்க நம்ம கிரியை நம்பலாமா? அல்லேலூயா. ஆனா
ஆண்டவர் அதுக்கு கிரியே இல்லாம இருக்குன்னு சொல்ல, உன் கிரியை விசுவாச கிரியையா இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை நம்புறேன்றதுக்காக நான் செயல்பட வேண்டும். ஆமென். உன் கிரியை விசுவாச கிரியையா இருக்கணும். ஆமா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நான் ஆண்டவரை நம்புறேன்றதுக்காக, நான் கிருபையை நம்புறேன் படுத்துடக்கூடாது. ஆண்டவர் தான் எல்லாமே செஞ்சுட்டாரு, அவர் தான் ரத்த சிந்திட்டாரு, அவர் தான் மன்னிச்சிட்டாரு, இன்னைக்கு நான் போய் சொன்னாலும் மன்னிச்சிட்டாரு, அதனால எல்லாமே ஓகே, கிருபை பார்த்து கொள்ளும், எல்லாம் கிருபை, பெட்டில படுத்து கிருபன்ற கூடாது. அல்லேலூயா. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு. ஆமென். கிருபையையும் நீ விசுவாசிக்கணும். அந்த கிருபையை விசுவாசிக்கிறதுக்கான கிரியை உன்கிட்ட இருக்கணும். ஆமென். நீ உன்னுடைய நீதியை விசுவாசிக்கிறதுல, நீ இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கின்ற செயல்பாடு, கிரியைகள் உனக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? கொஞ்சம் இந்த இடம் புரிஞ்சிருக்கணும். அவர் கிருபையை விசுவாசிக்கிறேன் என்பதற்கான கிரியை உனக்கு அவசியம். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, பேதுரு யோவானோ கிருபைனா யாரு? கிருபைனா என்ன? தகுதி இல்லாதவங்களுக்கு தேவன் காட்டும் இரக்கம். தேவன் காட்டின இரக்கம் யாரு? இயேசுதான். அல்லேலூயா. தேவன் காட்டின இரக்கத்தின், ஆமா ஆமா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அருள்னா என்ன? அருள் அவங்க மொழியில சொல்றாங்க கிருபை. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமென். அல்லேலூயா. அவர்தான் கிருபை. நமக்கு அனுப்பப்பட்ட பெரிய கிருபை இயேசுதான். ஆமென். அல்லேலூயா. இப்ப நீ இயேசுவை விசுவாசிக்கிறேன்றதுக்கு நீ செயல்படணும். என் சொந்த கிரியை விசுவாசிக்கிறேன்றதுக்கு இல்ல, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். பேதுரு யோவானும் அலங்கார வாசல்ல உட்கார்ந்து அந்த முடவரை பார்த்து நான் இயேசுவை நம்புகிறவன். ஆமென். அவங்கள்ட்ட கேட்கறாங்க, நீங்க இதை எப்படி செஞ்சீங்க? என்ன சக்தி உங்கள்ட்ட? என்ன நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய சக்தி எல்லாம் படிக்கலாமா? அது அப்போஸ்தலர் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே பார்த்து எங்களை நேசிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். நான் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருப்பவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே இவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய புத்தியினாலாவது இவனை நடத்த பண்ணினோம் என்று நீங்கள் இவரை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார்.
அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தம் நீதி உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதி உங்களை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்திருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வ சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்போஸ்தலர்கள் கிருபையை நம்பினவர்கள். அல்லேலூயா. அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் சுய சக்தியில, எனக்குள்ள ஒரு பெரிய பவர்ல, எனக்குள்ள இருக்கிற பக்திமயமான நடவடிக்கையினால இவனை நான் எழுப்பவே இல்லை. நீங்கெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்கல்ல இயேசு என்பவரை, அந்த இயேசு என்றவருடைய நாமத்தினால்தான் இவனுக்கு இந்த சுகம் கிடைச்சிச்சு. ஆமென். இதே நியாயப்பிரமாணத்தின் கிரியை நம்பிக்கொண்டிருந்த பரிசேயரும் சதுசேயரும் செய்ய முடியவில்லை. ஏன் தெரியுமா? இவன் மூடனாய் இருப்பது இவன் பெற்றோர் செய்த பாவம் என்ற கிரியையை நம்பினார்கள். அதே இடம்தான் பரிசேயரும் ஆசாரியர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, வேதத்தை அறிஞ்சவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்களால அவன் முடவனை எழுப்ப முடியல. அந்த முடவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க முடியல. ஏன் தெரியுமா? அவர்கள் கிரியை நம்பினவர்கள். வரீங்களா என் கூட? கவனிக்கிறீங்களா? கிரியை நம்புகிறவர்களால எந்த அற்புதமும் செய்ய முடியாது. ஆமென். யாருக்கும் விடுதலை கொடுக்க முடியாது. இயேசு என்ற நாமத்தை நம்பி அவருடைய கிருபை. பேதுரு யோவானை பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்க? இவன் மேலே ஆண்டவர் கிருபை வச்சிருக்காரு. ஆனா பரிசேயர் ஆசாரியர் பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்க? இவன் பெற்றோர் செய்த கிரியையினால குற்றத்தினால தான் இவன் இப்படி இருக்கிறான்னு பார்க்குறாங்க. ரெண்டு பேருடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இவர்கள் கிருபையை பார்த்தார்கள், அவன் மேல் தேவன் இரக்கம் வைத்திருப்பார் என்று பார்த்தார்கள். அதனால் அந்த இரக்கத்தினால இயேசு என்ற நாமத்தில் இருக்க விசுவாசம், அவங்க சொல்றாங்க பாருங்க 16வது வசனம், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலர்கள் இயேசுவின் கிருபையை, தேவனின் கிருபையை நம்பி விசுவாசித்து கிரியை செய்தார்கள். இப்ப புரிஞ்சுச்சா கிருபையை விசுவாசிக்கிற கிரியை என்ன அப்படின்னு? ஒருத்தருக்கு புரிஞ்சிருக்கு, எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? நீ கிருபையில இருக்கியா கிரியையில இருக்கியான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வழி என்ன தெரியுமா? ஒரு குஷ்டரோகமோ ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸோ நீங்கள் பார்க்கும்போது, அதான் பெரிய வியாதி இருக்க சொல்கிறேன், பிகஸ்ட்டு நீங்கள் போராடுற ரொம்ப பிகஸ்ட்டு டிசீஸ் நம்ம பார்க்குறோம். அவனை பார்க்கும்போது அவனை தேவ கிருபைக்குள்ளே வச்சு பார்க்குறியா, அவன் கிரியை வச்சு பார்க்குறியான்றதை பொறுத்து தான் உன் பிலீவிங் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? நீ ஒருவேளை அவனுடைய கிரியையினால் அந்த வியாதி வந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறா, நீயும் கிரியை நம்புகிறவன் தான். அல்லேலூயா. ஆனா அவனை பார்க்கும்போது இவன் மேலையும் ஆண்டவர் கிருபை வச்சிருக்காரு, இவனுக்காகவும் மறிச்சிருக்காரு, இவனுக்காகவும் இயேசு வந்தார், இவனுக்காக ரத்தம் சிந்தினாரு. அவருடைய நாமத்தில் நம்ம விசுவாசித்து விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று நீ அவரை